ஒரு மாதம் அந்த பொண்ணு காலேஜ் சேர்ந்த பிறகு ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினேன். காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எந்திரிச்சு வந்து என் கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. அண்ணே, இந்த காலேஜ் டைரக்டர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். அவங்கக்கிட்ட சொல்கிறீங்களா, இங்கே பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு ஃபுல்லாக நிரப்பிக்கிறாங்க பிளேட்டில், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுறாங்க, எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக இருக்குன்னு. பசியில் இருக்கவனுக்கு மட்டும்தான் பசியோட அருமை தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, கடைசி பருக்க இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவங்கள சாப்பிட சொல்லுங்க. உன்னால் முடியலன்னா தேவையில்லை, கம்மியாக சாப்பிடு, பரவாயில்ல. ஏன்னா என் ஃபவுண்டேஷனில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, எல்லா பொண்ணுங்களும் இவ்வளோ இதுதான் இருக்கு. இவங்களுக்கு துணி வாங்கலான்னு சரவணா ஸ்டோர்ஸ் கூட்டு போனால் கேர்ள்ஸ் செக்ஷனில் ட்ரெஸ்ஸு கிடைக்காது, கிட்ஸ் செக்ஷனுக்கு போனோம். ஏன் அப்படின்னா மேல் நியூட்ரிஷன், சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாமல் தான் படிச்சிருக்காங்க இந்த குழந்தைங்கள்லாம். தமிழறிவு மணியன் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனாரு, மனுஷங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் சிரிக்க தெரியும், சிந்திக்க தெரியும்னு. இந்த வருஷம் நான் பார்த்தேன் சார், சிரிக்க முடியாத மனுஷனை நான் பார்த்தேன். என் ஃபவுண்டேஷனில் படிக்கிறான், சிரிக்க முடியாத முதல் மனிதனை நான் பார்த்தேன். 196 மார்க் கட் ஆஃப் வச்சிருக்கான் இன்ஜினியரிங்க்கு, 196. அவனோட கம்யூனிட்டிக்கு அவன் எந்த காலேஜில் கேட்டாலும் ஃப்ரீ சீட் கிடைக்கும். எங்கள் ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணியிருந்தான். அவனை மே 27ஆம் தேதி இன்டர்வியூக்கு கூப்பிட்றோம், வாப்பா இன்டர்வியூக்கு வா, உனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோன்னு. இன்டர்வியூக்கு வரல. நான் நினச்சேன் ஏதோ ஃபேக் ரெக்வெஸ்ட் போல. அப்போ அங்கேருந்து வாலண்டியர் கிட்ட சொன்னேன், அவரும் போய் சொன்னார். ஜூன் 4ஆம் தேதி அவனை திருப்பி வர சொன்னோம், அன்றைக்கும் வரல, இன்டர்வியூக்கு வரல. ஜூன் 10ஆம் தேதி எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி, அண்ணே இப்போ சென்னைக்கு வந்தால் எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னா. எனக்கு ரொம்ப கடுப்பு. 2 வாரம் அவனை கூப்பிட்டு வரலன்னு சொல்லி நான் கொஞ்சம் கடினமாக பேசிட்டேன் அவங்ககிட்ட. ஏன்டா தம்பி, உனக்கு நான் ஃபாலோ பண்ணணுமா திருப்பி திருப்பி, நீ ஏன்டா 2 வாரம் வரவே இல்லை அப்படின்னு. இன்னசென்ட்டாக அந்த சைன் பதில் சொல்கிறான், அண்ணே எங்கள் ஊர்லேருந்து சென்னை ரொம்ப தூரமாமே, 774 ரூபா ஆகுன்றாங்க அண்ணே போயிட்டு வர்றதுக்கு, 774 rupees ஆகுமாமே, டூ அண்ட் ஃப்ரோ காஸ்ட். என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லையே, அதனால் இத்தனை நாள் வேலை செஞ்சேன், இப்போ தான் என்கிட்ட 820 ரூபா இருக்குது, இப்போ வந்தால் சீட்டு கொடுப்பீங்களாண்ணே அப்படின்னா. இவனுக்கிட்டலாம் என்ன பதில் சொல்கிறது? நான் சொன்னேன், சரிடா பரவாயில்ல, நீ கிளம்பி வா, உனக்கு என்ன சீட்டு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஃபோன் பண்ணேனேப்பா, ஃபோனை ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற, ஃபோன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா. அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லைண்ணே, அம்மா இன்றைக்கி தான் 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நான் எடுக்கிறேன். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறான், எனக்கு ஃபோன் பண்ணால் காலையில் 6 மணிக்கு முன்னாடி பண்ணுங்க, இல்லைனா 6 மணிக்கு அப்புறம் பண்ணுங்கண்ணேண்ணா. ஏன்டாண்ணே, நடுவில் ஆடு மேய்க்க போயிடுவேண்ணேண்ணா. இப்போ தானடா சம்மர் வெக்கேஷன். இல்லைண்ணே, ஸ்கூல் படிக்கும் போது நான் ஆடு மேய்ப்பேன், ஆடு மேய்ச்சிட்டு தான் படித்தானா. வாங்கின மார்க் 196. நம்ம வீட்டிலலாம் நம்ம பையன் 50 மார்க் வாங்கினாலே என்ன கொண்டாடுறோம், உனக்கு சாக்லேட் வேணுமா, கார் வேணுமா, ஹெலிகாப்டர் வேணுமா அப்படின்னு. ஆடு மேய்ச்சிட்டு 196 மார்க் வாங்கியிருக்கான். வந்தான் எனக்கு முன்னாடி எங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் உட்காந்துருந்தான். உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா 200 out of 200 வாங்கியிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸில். சரிடா இந்த கோர்ஸ், நீ கேட்ட கோர்ஸ் கொடுக்குறேன். சிரிக்க மாட்டேன் நான், ரொம்ப ரொம்ப ரிஜிடாக இருந்தான் அந்த பையன். அப்போ அவங்ககிட்ட நான் விளையாட்டாக தான் கேட்டேன், நீ எனக்காக ஒரே ஒரு முறை சிரி, நீ சிரிச்சா உனக்கு நான் சீட் கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் நான் விளையாட்டை நினச்சி சும்மா அப்படியே சைலண்டாக இருந்தான். நான் சொன்னேன், சிரிடா, நீ சிரிச்சா உனக்கு சீட் கொடுக்குறேன்னா. ட்ரை பண்ணுறான் சிரிக்கிறதுக்கு, ஆனால் சிரிக்க முடியல. அப்படி இப்படிலாம் ஏதோ பண்ணுறான், சிரிக்க முடியல. நான் விடலை, நான் நீ சிரிச்சாதான் உனக்கு சீட்டு கொடுப்பேன். நான் திடீர்னு அவன் பக்கத்தில் இருந்த வாலண்டியர் என் கையை பிடிச்சி அமுக்கினான். இங்கிலீஷில் சொன்னான், சார் he does not know how to smile, he has only seen struggles in his life. வாழ்க்கையில் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் சார் பார்த்துருக்கான், அவனுக்கு உண்மையாகவே சிரிக்க தெரியாது, நான் அவன் சிரித்து பார்த்தது இல்லைன்னா. இதுதான் நிஜமான இந்தியா. This is what the real world is outside and we are all privileged. சத்தியமாக சொல்கிறேன், நம்மலாம் பயங்கர luxurious. And if you are a Rotarian, you are truly blessed. God has blessed you with everything. And எனக்கு என்ன, இது மாதிரி பார்க்கும்போது we have to make a difference to these people. இப்போ இந்த பையன் படிக்கிறான் எங்ககிட்ட. ஏங்க சார் சொன்னாரே கல்யாணம்னு, திண்டுக்கல்ல ஒரு தமிழ் ஆசிரியர், ரூரல் வில்லேஜில், திண்டுக்கல்லேருந்து எத்தனோ 27 கிலோமீட்டர் ஒரு குக்கிராமத்தில் ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து கூப்பிட்றாங்க அந்த தமிழ் ஆசிரியர். ஆசிரியரையும் மறந்து அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் இதான், சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் சார், எப்படியாவது இந்த 3 பொண்ணுங்களை படிக்க வைங்க சார். அவங்க ஸ்கூலில் நாங்கள் சொன்ன அட்மிஷன் முடிச்சிட்டோம் மேடம், எங்களுக்கு சீட் இல்லை. அவங்க மறக்கவே மாட்டேன், எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர், சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், இந்த பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு போகிறோம், 17 வயசு 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டில். அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறோம், சார் நீங்கள் 5 பைசா செலவு பண்ண வேணாம் சார், நாங்களே படிக்க வைக்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்களே பைசா கொடுத்து அனுப்புகிறோம், 4 வருஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 4 வருஷம் அவங்க படிக்கட்டும்,
இந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், 4 வருஷம் நீ படித்த பிறகு உடனே கல்யாணம் பண்ணிக்காத, நல்ல வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம். சரி, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. திருச்சியில் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, MIM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும், அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு 48, இந்த பொண்ணோட வயசு 17, பார்த்த மாப்பிள்ளையோட வயசு 48. இப்போ அந்த பொண்ணை மட்டும் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், நீ ஏன் ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு? உன் வயசு என்ன, அவரோட வயசு என்ன, 48 வயசுன்றாங்க, நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ரோசிக்கவே இல்லை, அண்ணே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் காலேஜ் அனுப்புறேன்னாரு. ஜஸ்ட் இமேஜின் டு வாட் எக்ஸ்டென்ட் பீப்புள் கோ ஃபார் த சேக் ஆஃப் எஜுகேஷன். ஒரு படிப்பு, ஒரு டிகிரி வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. அப்போ இதெல்லாம் தானே நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. Rotarians, and my only request is, you're all great role models, but ask a very simple question: am I a good role model to my own kid? Because கடவுள் படைச்சதுலேயே மிக சிறந்த ஃபோட்டோ காப்பியர் மிஷின், ஜெராக்ஸ் மிஷின் யாருன்னா நம்ம குழந்தைங்க தான். They don't listen to advice, they see what you do. எந்த அளவுக்கு நீங்கள் ரோட்டரி கான்ஃபரன்ஸ்க்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்களோ அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. Let them see what this real life is. அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க ரோட்டரியில பார்த்தா அதை பார்த்து தான் குழந்தை கற்றுக்கும். லாஸ்ட் 2 ஸ்டோரி. my entire talk is all about stories. என்னோட லைஃப்ல உண்மையான ட்ரூ ஹீரோ இஸ் மை சன். ஐ ஜஸ்ட் லவ் லுக்கிங் அட் திஸ் guy and the way he asks questions. பயங்கரமான பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின்ஸ் கேட்பான், அப்படியே சில டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் மாற்ற ஃபவுண்டேஷனில் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேட்டிங் பீப்புள், we also build school libraries. இந்த ஸ்கூல் லைப்ரரிக்கான ப்ராஜெக்ட் எங்கேருந்து வந்தது, ஐடியா வந்ததுன்னா என் சன் கிட்ட தான் வந்தது. ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மெய்டுக்கு 2 பசங்க, அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. என் பையன்கிட்ட சொன்னேன், உன்னோட டாய்ஸ் எதாவது எடுத்து கொடுறா, அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னா. உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேப்ளேட்னு ஒன்று வச்சுருப்பானுங்க உங்கள் பசங்கள்லாம். ஓகே, நம்ம காலத்தில் வந்து பம்பரம் விட்டு விளையாடுறது பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஒன்று 500 ரூபா, அதில் ஒரு 50 மாடல் இருக்குது. அதை மட்டும் வாங்கி வச்சா அவங்க சொத்தை அழிச்சிருவானுங்க. என் பையன் அது மாதிரி ஒரு 30-40 வச்சுருக்கான் பேப்ளேட். அவன் எடுத்துகிட்டு வந்தது 2 பேப்ளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இருக்கிறதுலே பழசான 2 கொண்டு வந்து கொடுத்தான் என்னோட மெய்டோட சன்னுக்கு. ஸோ நான் அப்போ பார்த்துட்டு அவங்க போன பிறகு கேட்டேன், ரோஹன், யூ குட் ஹவ் கிவன் சம்திங் பெட்டர் அப்படின்னேன் அவன்கிட்ட. அவன் சொன்னான், அப்பா ராகுலுக்கு வந்து அது யூஸ் பண்ண தெரியாது, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் நான் அப்புறம் நல்லதாக கொடுக்குறேன்னு அவனோட லாஜிக் சொன்னான். சரி விட்டுட்டேன். இது நடந்தது ஏப்ரல் ஆஃப் 2015. ஆகஸ்ட் மாதம் நான் எங்கள் வீட்டில் ஒரு புது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினேன். பழைய ஃப்ரிட்ஜை வந்து என்னோட மெய்டு வந்து எடுத்துக்கிறேன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மீன்பாடி வண்டியில் போட்டு ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ என் மெய்டு என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களா, ஸ்டெபிளைசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களான்னு. சரி நான் வந்து பண்ணி தரேன்னு. அவங்க வீட்டுக்கு போகும்போது என் சன் சொன்னால், நானும் வரேன் அப்படின்னா. சரி வான்னு காரில் கூட்டிகிட்டு நானும் என் ஒய்ஃப் என் சன் காரில் போகிறோம். ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து கார் ஒரு மண் ரோடுக்கு இறங்குது. அது வரைக்கும் பயங்கர ஜாலியாக பேசிட்டு வந்தார் எங்கால். திடீர்னு அந்த மண் ரோடுக்குள்ளே இறங்கினோடனே சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிறது வெறும் ஹட்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே வெறும் தவளை சவுண்டு, சுற்றி தண்ணி பயங்கரமாக இருக்குது, தண்ணி தவளை சவுண்டு மட்டும். தூரத்தில் ஒரு குடிசை வீட்டில் லைட் எரியுது. அதுதான் எங்கள் மெய்டோட வீடு. கார் அங்கே போய் நின்றோடனே எங்கால் சுப்புன்னு இருக்கார், பயங்கர சைலண்ட்டு. வீட்டுக்குள்ளே போயிடனோடனே லலிதா அவங்க வந்து எனக்கு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க. எங்கால் இப்படி கை கட்டிட்டு சுற்றி வீடை பார்க்குறான். வீட்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் கிடையாது. நான் அவனே பார்க்குறேன், என்ன அப்சர்வ் பண்ணுறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்போது அவன் எங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த பையனை விளையாட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். வா வெளில போய் விளையாடலாம்னு கூப்பிடுவான். அந்த பையன் வரமாட்டான், டிவியே பார்த்துட்டு இருப்பான். என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ராகுல் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா, விளையாடவே வரமாட்டான் அப்படின்னு. இன்றைக்கி தான் தலைவருக்கு புரியுது, அவங்க வீட்டில் டிவி இல்லை, இருக்கிற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் இஸ் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் தட் வி கேவ். அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி காரில் வந்தோடனே பயங்கர சைலண்ட்டாக வந்தான். மெயின் ரோடு வந்தோடனே பின்னாடிந்து ஒரு வாய்ஸ் கேட்டுது, அப்பா ஐ எம் சாரி அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்குடா சாரி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் ராகுலுக்கு என்னோட எல்லா கிஃப்ட்ஸையும் கொடுத்துட்றேன், என்னோட எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்கு அதை சொல்கிறேன் இப்போ அப்படின்னு. இல்லைப்பா, டிட் யூ சி அவங்க வீட்டில் டிவியே இல்லை, அதனால தான் நம்ம வீட்டில் வந்து டிவியே பார்த்துட்டு இருக்கான் போல, நான் எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் இப்போ அப்படின்னா. அண்ட் ஹீ இஸ் ரிலேட்டிங் டு த ஏப்ரல் இன்சிடென்ட் விச் ஹேப்பன். அப்போ தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம், எல்லா டாய்ஸையும் கொடுத்துருவியா அப்படின்னு. எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சது கொடுத்துருவியா, பிடிச்சது கொடுத்துருவேன். அவனுக்கு வந்து ஹீ இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். அவனுக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த ஒரு பேட் ஒன்று இருக்கு. அந்த பேட்டை யாரையும் தொட விட மாட்டான், ஏன்னா அதில் தோனி அண்ட் அஸ்வின் ஹவ் சைன் தட் பேட். இன்னைக்கு அந்த பேட் சைஸ் சின்னதாகிடுச்சு, ஆனால் அந்த பேட்டை கொடுக்க மாட்டான் யாருக்கும். நான் அந்த பேட்டை கொடுப்பியான்னு கேட்டேன். கண்டிப்பாக கொடுப்பேன்னா. ஐ செட் சூப்பர்ரா அப்படின்னு. தட் இஸ் த மூமெண்ட் தட் எனி ஃபாதர் வுட் வாண்ட் டு see in his son. அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொன்னான்,
அப்போ நான் எல்லா டாய்ஸும் கொடுக்குற மாதிரி, why can't you come and do this in my school? Why can't you ask all my friends to give their toys so that we can go and give it to these children? அதை வச்சு தான் நாங்கள் சாண்டா கிட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். சாண்டா கிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். ஒரு கவர்மெண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே இருக்க குழந்தைங்கக்கிட்ட ஒரு சிட்டு எழுதி கேட்போம், கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுது, உனக்கு என்ன கிஃப்ட் வேணுன்றதை லெட்டர் எழுது அப்படின்னு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, சுஜித் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்டாக இருக்கும், இந்த குழந்தை வந்து திடீர்னு சைக்கிள் வேணும், ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வேணும், 2000-3000 ரூபாய்க்கு ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எழுதுறது என்னன்னு பார்ப்போமே ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு எழுத சொன்னோம். எழுதிட்டு கெஃபே காஃபி டேயில் உட்காந்து ஒரு 38 சிட்டு கலெக்ட் பண்ணோம். அந்த சிட்டில் என்னெல்லாம் எழுதிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு படித்து, என் ஃப்ரெண்டு யார் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு சைக்கிள்னு சொன்னாரோ அவர் தான் முதல் சிட்டு எடுத்து படித்தார். மீரா 4th ஸ்டாண்டர்ட் B இதான் எழுதியிருந்தா, டியர் கிறிஸ்மஸ் தாத்தா, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஒரு சைஸ் 4 அவாய் ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க, ஸ்கூலுக்கு போகும்போது கால் சுடுது, கொப்பளமாக வருது, இதான் அவள் கேட்ட கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. இன்னொரு பொண்ணு எழுதியிருக்கா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, முடிஞ்சால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ, எதுவுமே 200 ரூபா தாண்டாத ஒரு கிஃப்ட்டு. அப்போது இதான் நிதர்சனமான உண்மையாக இருந்தது. அப்போ என் பையன் சொன்ன ஐடியாவே இதையும் கிளப் பண்ணோம். வை கான்ட் இப்போது ஒரு 40 கிஃப்ட் நம்மளால் வாங்க முடியாதா? கண்டிப்பாக வாங்க முடியும், ஒரு செக்கில் வாங்கிடலாம். பட் we said, look, we will match 2 schools. ஸோ 40 சிட்டு ஒரு கிளாஸ்லேருந்து, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒரு சிட்டு வாங்கினோன்னா அந்த 40 சிட்டையும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். அங்கே இருக்க பசங்களை we asked them to pick one chit to each other and say, you will go and procure this gift after speaking to your mom and dad, provided they are okay. ஸோ ஏதோ ஒரு குழந்தை, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு குழந்தை எழுதியிருக்குது, எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வேணும் அப்படின்னா அதை வேற ஒரு குழந்தை வாங்கிட்டு வரும். And we just did like a group exchange program, Rotary Youth Exchange program மாதிரி, we ensured that they change gifts. And we told the government school kids, நீங்கள் வெறும் gift மட்டும் வாங்க போகிறது கிடையாது, gift வாங்கும்போது நீ ரிட்டர்ன் gift கொடுக்கணும். அப்போ அதுக்கு we taught them how to make terracotta jewelry, book planners எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். So it was like an exchange program. பியூட்டிஃபுல்லாக நடந்தது அந்த ப்ராஜெக்ட். அப்போ ஒரு சின்ன ரூம் அந்த ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் இருக்க அந்த சின்ன ரூமை பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து, ஒரு பையன் வந்து அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்குறான், வாட் இஸ் இஸ் ரூம் அப்படின்னு. அந்த பிரின்சிபல், கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் சொல்கிறாங்க, இது லைப்ரரியாக வைக்கலான்னு ஒரு ஐடியா, பட் லைப்ரரிலாம் கட்ட முடியல அப்படின்னு. அது அவன் வந்து என் பையனோட கிளாஸ்மேட்ஸ் அவன் எல்லாம் ஓடி வந்து, அங்கிள் வை கான்ட் வி ஹெல்ப் தம் செட் த லைப்ரரி அப்படின்னா. when kids ask questions, encourage them. they ask you some brilliant questions. நான் சொன்னேன், லைப்ரரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணுறலாம் அங்கிள் அப்படின்னு. ஸோ த ஐடியா வாஸ் திஸ், we gave them an enterprise challenge. உன்னால் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும் பாரு. இது என்னது, 5ஆம் கிளாஸ் பசங்க, 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உன்னால் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும் பாரு, நீ எவ்வளோ ரைஸ் பண்ணுறியோ அங்கிள் வில் மேட்ச் தட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷன், எவ்ரி கிளாஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு புட் சயின்ஸ் எக்ஸிபிட்ஸ். கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 5 மட்டும் என்ன பண்ணுறாங்க, தே கோ ஆன் டு கோ டு த மீட் த பிரின்சிபல் அண்ட் டெல் தம், நாங்கள் மட்டும் ஒரு ஸ்டால் போடுறோம், ஃபுட் ஸ்டால் போடுறோன்னு. ஃபுட் ஸ்டாலில் தே ஜென்ரேட்டட் 1.25 lakhs. 1.25 lakhs. And we gave them, and the first school library was set. So if you don't mind, just 2 minutes, and that's the last 2 minutes with which we will close. Yeah. So my only request is to keep your ears and eyes open. And the last part with which I will close, this is nothing less than a miracle which happened to me. I just want you to have a close look at the pictures. Is this a very common sight? இதை ரெகுலராக பார்த்துருக்கீங்களா? இது மாதிரியான ஒரு பிக்சர் visually challenged railway stationல, bus stopல பார்த்துருக்கீங்களா? What is unusual about this picture? Do you see a small kid sitting there and studying? This was right outside Madras Christian College in Tambaram. The lady's name is Suguna. Please don't think she is begging, she is selling candies. கீழே இருக்க மூட்டை ஃபுல்லாக கடலை பர்பி முட்டாய் ஒரே இடத்துல நின்று வித்துட்டு இருக்காங்க. அது கீழே உட்காந்துருக்கிறது அவங்க டாக்டர் சுப்ரியா. இந்த ஃபோட்டோ எடுத்தது எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், அவர் தான் இந்த ஃபோட்டோ எடுத்தார். எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். எனக்கு வந்து சுகுணா தெரியல, கீழே இருக்க அந்த குழந்தை தான் தெரிஞ்சது. அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன். அண்ட் ஒன்லி when they came back to my office, I realized ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் பார்வை கிடையாது. விஜய் வாண்ட்ஸ் டு பி a collector, சுப்ரியா வாண்ட்ஸ் டு பி a doctor. அன்னைக்கு வரைக்கும் சுப்ரியா டாக்டரே பார்த்தது கிடையாது. எங்கள் ஆஃபீஸில் தான் முதல் தடவை டாக்டரை பார்க்குறா. 6 மாத குழந்தையா இருந்ததுலேருந்து அவங்க அம்மாவோட மடியிலே அங்கேயே கிடப்பா, கால் கீழே இருப்பா. அவங்க அம்மா கடலை மிட்டாய் விற்பாங்க. அப்போ சுகுணா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வரல சார், நான் ஒரு டபுள் கிராஜுவேட், பிஎட் படிச்சிருக்காங்க, பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இருந்தாங்க. வேறு வேலையே கிடைக்காதனால கடலை மிட்டாய் விற்றுட்டு இருக்கேன், இதில் வர சம்பாத்தியத்தில் தான் மை கிட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னாங்க.
இப்போ நான் சொன்னேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? See, the power of intent is very very important. Resources will follow. இவங்களுக்கு எனக்கு அன்னைக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. We have to get her a job. பைசா கொடுக்கறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. I gave her some money. I remember about 10,500 rupees or something like that. I gave her that money and said, இந்த பைசா காலி ஆகிறதுக்குள்ள உனக்கு நான் எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றேன், பட் அது வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் கோ பேக் டு த ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்கள பற்றி நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதினேன், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட். அண்ட் ஷீ ஆல்சோ கெப்ட் த ப்ராமிஸ். எனக்கு நல்லா தெரியும் பைசா காலி ஆச்சுன்னா ஷீ வில் ஹேவ் டு கம் பேக் டு த ரோட்ஸ். அந்த ஃபேஸ்புக் பதிவு ரொம்ப வைரலாக போச்சு, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சில பேர் பைசா கொடுத்தாங்க எல்லாமே. சில பேர் சொன்னாங்க இவங்களை ஏன் ஒரு பொட்டி கடை வச்சு கொடுக்கக்கூடாது, பட் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்காங்களே ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாமே. அகெயின் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். சென்னையில் மஹேந்திரா வேர்ல்ட் ஸ்கூல்னு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பள்ளி இருக்கு, வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல். அதோட பிரின்சிபல் இஸ் இன் ஆர் ஃபவுண்டேஷன் அட்வைசர். So I spoke to her and I said, see, இவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன்றாங்க. I know you cannot take her in your school because your standard is very high. நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணி எனக்கு சொல்கிறீங்களா, will she be fit to be a teacher சொல்கிறீங்களான்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனார். The interview happened for 1 hour and கேட்குற ஒரு கேள்விக்கும் சுகுணா பதில் அப்படி வருது, பளிச்சுன்னு வருது. ஒரு கேள்வி கேட்டப்போ நான் நினச்சேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சேன். அவங்க இந்த பிரின்சிபல் கேட்டாங்க, சுகுணா உங்களை தமிழ் டீச்சராக நான் இந்த ஸ்கூலில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், கிளாஸில் மட்டும்தான் நீங்கள் தமிழில் பேச முடியும், வெளியிலலாம் இங்கிலீஷ் தான் பேசணும், அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னாங்க. சுகுணா யோசிக்கவே இல்லை, ஒரே நிமிஷத்தில் பதில் சொன்னாங்க, மேடம் இங்கிலீஷ் ஒன்றும் தமிழ் மாதிரி கஷ்டம் கிடையாது மேடம், ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். தமிழ் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் தமிழில் பிஎட் படிச்சிருக்கேன் அண்ட் என்னோட மதர் டங் சௌராஷ்டிராலேருந்து நான் தமிழ் கற்றுக்கிட்டேன்னா இங்கிலீஷ் நான் 6 மாதம் டைம் கொடுங்க நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. பிரின்சிபல் showed a thumbs up to me. I didn't understand what she meant. She went out and she came back with an offer letter for Suguna to join Mahindra World School for a salary of 20,700 rupees. April 2016, Suguna was in the streets selling candies, peanut candies. May 2016, she got an offer letter and June 1st of 2016, she joined Mahindra World School. This is the first day in school for Suguna. Tamil teacher Suguna, first day at school. And can you see the uniform for those 2 kids? We also ensured both the kids join Mahindra World School from the Chennai Corporation School. All of them go to the same school today. நிறைய மீடியா எழுதுனாங்க about Suguna, Hindu. She has been written about by 27 newspapers. And it all didn't stop there. May 2016, she finishes her MA. And in 2017, Suguna goes on to win the Ability Foundation Awards. It's like the Oscars for differently abled. 186 nominations across 22 states. Suguna won a cash prize of 1 lakh from Kevin Care. That's the Ability Foundation Awards. Suguna is currently pursuing her PhD. I've taken 2 promises from her. That one, she will be Dr. Suguna very soon. I'm also training her to be a motivational speaker. So the next Rotary conference that you do, please do invite Suguna. She is a rock star. She will come and blow you up, right? So that is Dr. Marizina Johnson, and she gave her an offer that when she finishes her PhD, Suguna will join as a head of the Department of Tamil Literature in Satyabama University in Chennai. Look at the article now, what Hindu wrote. A trailblazer for women disabled. Visually impaired teacher who once sold candy at the railway station is now a motivational speaker. And this was the best moment in entire Suguna story. Look who tweeted about her. Yaar tweet pannan parunga. Anand Mahindra, chairman and CEO of Mahindra Group. And he goes on to say that when I list things that make me to come work every day, it is stories like these which are the greatest motivators. சுகுணா கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, யார் எங்கள் ஸ்கூல் ஓனரா சார் அப்படின்னாங்க. அவ்வளோதான், ஆனந்த் மஹேந்திரானா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. This was Suguna's first public speech in Infosys. And the last slide with which we will close, my dear friends. Last year, around the same time, I always write what has been the most defining moment of my life for that particular year. இந்த 2 பிக்சரும் எடுத்தது ஒரு வருஷ கேப்ல. April 2016 and this was April 2017. April 2016 where she was. This is April 2017 when an IIT graduate in Infosys comes and takes an autograph from Suguna. Life comes a full circle, my dear friends, if and only if we can spend 2 minutes of our time. Trust me, we can make a huge difference. Thank you so very much for this wonderful opportunity.